அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு வரலாற்று பாடம் 4இல் உள்ள 3 மதிப்பெண் வினாவிடைகளை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். மாணவ செல்வங்களே, பாருங்க, பார்த்து கொண்டே இருங்க, கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து கொண்டே இருக்கிறது. நன்றி. பாடம் 4, காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். இப்பாடத்தில் உள்ள 3 மதிப்பெண் வினாவிடைகளை பற்றி பார்ப்போம். வினா எண் 1, ஜாலியன் வாலாபாக் படுகொலை குறித்து குறிப்பு எழுதுக. விடை: 1919 ஏப்ரல் 13இல் மக்கள் திரள் மீது மிக கொடுமையான அரசியல் குற்றங்களை இழைக்கப்பட்டன. ஜாலியன் வாலாபாக்கில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் மீது குண்டுகள் தீரும் வரை சுடுமாறு ஜெனரல் டையர் உத்தரவிட்டார். அடுத்து 379 பேர் இறந்ததாக அரசு கூறியது. ரவீந்திரநாத் தாகூர் தனது பட்டத்தை துறந்தார். வினா எண் 2, மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை பற்றி எழுதுக. விடை: 1919இல் இந்திய கவுன்சில் சட்டம் இரட்டையாட்சியின் கீழ் மாகாணங்களுக்கு அதிக பங்கு வழங்கப்பட்டது. சட்டம், ஒழுங்கு, நிதி போன்ற முக்கிய துறைகள் ஆங்கிலேயருக்கும் ஒதுக்கப்பட்டது. சுகாதாரம், கல்வி, உள்ளாட்சி போன்ற துறைகள் இந்தியர்களுக்கு பிரிக்கப்பட்டது. வினா எண் 3, பூனா ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் குறித்து எழுதுக. விடை: பூனா ஒப்பந்தம் அம்பேத்கர், காந்தியடிகள் இருவருக்கும் இடையே ஏற்பட்டது. அடுத்து, தீண்டத்தகாத மக்களின் தனித்தொகுதிகள் ஒதுக்கீடுக்கு உத்தரவாதம் அளித்தது. எரவாடா சிறையில் உண்ணாவிரதம் இருந்த காந்தியடிகளின் உயிரை காப்பாற்றியது. வினா எண் 4, பிராமணர் அல்லாத இயக்க தலைவர்கள் காலனி அரசாங்கத்தை கையாள்வதில் தொடக்க கால தேசியவாதிகள் கடைபிடித்த அதே யுக்தியை கையாண்டனர். விவரி. விடை: ஆங்கில அரசு மற்றும் கிறிஸ்தவர்கள் தொடங்கிய கல்வி நிலையங்களை ஆதரித்தது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கையின்படி தங்களுக்கு முன்னுரிமை கோரியது. புதிய ஜாதி அமைப்புகளை தொடங்கி தங்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு உழைத்தது. ஆங்கிலேயரிடம் மானியம் பெற்று கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெற உதவியது. வினா எண் 5, மாற்றத்தை விரும்புபவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள் வேறுபடுத்துக. மாற்றத்தை விரும்புபவர்கள்: 1, சுயராஜ்ய கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். 2, தீவிர அரசியலில் ஈடுபடவும் சட்டப்பேரவைகளை முடக்கவும் விரும்பினர். அடுத்து, மாற்றத்தை விரும்பாதவர்கள்: தேர்தல் அரசியல் தேசியவாதிகளின் கவனத்தை திசை திருப்பும் என்றனர். அடுத்து, நூல் நூற்பது, தீண்டாமை ஒழிப்பு போன்ற காந்திய பணிகளை செய்தனர். வினா எண் 6, பிரதம அமைச்சர் ராம்சே மெக்டொனால்டின் வகுப்புவாத அறிக்கையை பற்றி எழுதுக. விடை: பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டின் அறிக்கை 1932 ஆகஸ்டில் வெளியானது. காந்தியடிகள், அம்பேத்கர் இடையே தனி தொகுதிகள் குறித்து விவாதம் நடந்தது. பிரிட்டிஷ் பிரதமர் தலையிட்டு முடிவெடுக்க வேண்டும் என முடிவு எட்டப்படவில்லை. இடஒதுக்கீட்டுடன் கூடிய தனி தொகுதிகளை பிரிட்டிஷ் அரசு ஏற்றுக்கொண்டது. வினா எண் 7, 3 வட்டமேஜை மாநாடுகளில் முடிவில் தோல்விக்கு பிறகு ஏன் காங்கிரஸ் தடை செய்யப்பட்டது? விடை: காங்கிரஸ் 1932இல் சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் கையில் எடுக்க தீர்மானித்தது. விவசாயிகளும் தொழிலாளர்களும் மற்றும் ஏனையோரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜவஹர்லால் நேரு, காந்தியடிகள் உள்பட சுமார் 1,00,000 பேர் கைது செய்யப்பட்டனர். தேசியவாத பிரசுரங்கள் சட்டத்துக்கு எதிரானது என்று அறிவித்து பறிமுதல் செய்தனர். இதுவரை ஆதரவளித்த அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து கொண்டே இருக்கிறது. நன்றி.